வெளியூருக்காரங்களுக்கு வித்தியாசமான மதிப்பு. அவங்க பயந்துட்டே இருப்பாங்க. கடந்த சமீபத்தில் ஒரு நாள் ஒரு செய்தியில் வாசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்து, வெளி தேசத்திலிருந்து வேலைக்காக வந்த ஒரு மனிதனை பொய்யான குற்றம் சாட்டி ஒரு மரணம் நடந்துச்சு. அந்த மரணத்தை இந்த மனுஷன் தான் செஞ்சுட்டான் அப்படின்னு அவன் மேல தவறான பழி போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை ஜெயிலுக்கெல்லாம் போக வச்சு அப்படியே நொந்து போன வாழ்க்கையில வாழ்ந்தான். அப்போ அவனுக்கு அவ்வளோ பயம். இல்லை, இந்த ஊர்ல நான் கண்டினியூ பண்ண மாட்டேன், இந்த ஊர்ல நான் இருக்க மாட்டேன், இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் துஷ்டர்களா இருக்கிறாங்க, ஐயோ இவங்க எல்லாம் என்ன முடிச்சிருவாங்க அப்படின்னு அந்த நபர் திரும்பவும் ஊருக்கு அவர் போனதை நான் வாசித்து அதிர்ந்து போனேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருவர் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கலாம். பாஸ்டர், நான் குடியிருக்கிற இந்த பட்டணத்திலே பயந்து நான் வாழ்கிறேன், கடன்காரங்களுக்கு பயந்து நான் வாழ்கிறேன், மனிதர்களுக்கு பயந்து நான் வாழ்கிறேன், நான் வேலை செய்கிற இடத்திலே மனுஷனுக்கு ரொம்ப பயப்படுகிறேன், அங்க இருக்கிற மேனேஜருக்கு ரொம்ப பயப்படுவேன், ஐயோ என்னால எப்படி இதை கண்டினியூ பண்ண முடியும்? ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நீ எந்த இடத்திலே உன்னுடைய உயிருக்கு பயப்பட்டாயோ அதே இடத்துல உன்னை விருத்தியாக்குற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா இல்லையா? கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே.